ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி 2வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பதிகத்தின் சாரம், குழந்தைக்கு பேர் வைக்கும் போது ஏதேதோ சின்ன சின்ன தேவர்கள் பேரை வைக்காதீங்கோ, தாழ்ந்த மனிதர்கள் பேரை வைக்காதீங்கோ. எம்பெருமான், தாயார், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இவா சம்பந்தம் உள்ள திருநாமத்தை தான் சூட்ட வேண்டும்ங்கிறத பெரியாழ்வார் நமக்கு வலியுறுத்தி வருகிறார். அதுல போன பாசுரத்துல பணங்காசு கிடைக்குங்கிறதுக்காக இந்த இந்திரன், சந்திரன், குபேரன் இந்த பேரெல்லாம் குழந்தைக்கு வச்சுடாதீங்கோன்னார். இப்ப 2வது பாசுரம், மனிதர்கள் பேரை குழந்தைக்கு வைக்காதீர்கள்ங்கிறார். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, எனக்கு அந்த திரைப்பட நடிகரை பிடிக்கும், அவர் பேரை குழந்தைக்கு வைக்கிறேன்னு வச்சுடுவா. இல்ல அந்த கிரிக்கெட் விளையாடுறாரு, அவரை ரொம்ப பிடிக்கும், அவர் பேரை குழந்தைக்கு வச்சுடுறேன். இல்ல இன்னும் சில பேர் அரசியல் தலைவரை பிடிக்கும், அவர் பேரை வச்சுடுறேன். நம்ம ஊர்லயே பாருங்க, அர்த்தமே தெரியாம டெண்டுல்கர்னு குழந்தைக்கு பேர் வச்சிருப்பா, அல்லது வேற ஏதோ நடிகரோட பேரை வச்சிருப்பா. ஏன்னா அவ அப்பா அவருக்கு ஃபேன். இன்னும் லாரான்லாம் கூட குழந்தைக்கு பேர் வைக்கிறா. லாரா, பிரையன் லாராங்கிறவர் வெஸ்ட் இண்டீஸ்ல கிரிக்கெட் விளையாடினார், அவர் பேரை வச்சுடுறா. தயவு செய்து இப்படி மனிதர்கள் பேரெல்லாம் குழந்தைக்கு வச்சு வீணடிக்காதீங்க, பகவானுடைய திருநாமத்தை சூட்டுங்கள்ங்கிறார். அதான் 2வது பாசுரம். வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம். எப்போதும் போல முதல் 2 அடிகள் நாம பண்ற தப்ப சுட்டி காட்டுறார். அடுத்த 2 அடிகள் அதை எப்படி திருத்தணுங்கிறதையும் காட்டுறார். அங்கு ஒரு கூரை அறைக்கு உடுப்பதன் ஆசையால் மங்கிய மானிட சாதி பேரிடும் ஆதர்காள் செங்கண் நெடுமால் சிறீதரா என்று அழைத்தக்கால் நங்கைகாள் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அங்கொரு கூரை அறை குடுப்பதன் ஆசையால் மங்கிய மானிட சாதி பேரிடும் ஆதர்காள் செங்கண் நெடுமால் சிறீதரா என்று அழைத்தக்கால் நங்கைகாள் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். இப்ப பாட்டின் முதல் பாதி என்ன பண்றாளாம், அந்த நாள்ல ஊர் பெரியவர், ஜமீன்தார், சிற்றரசர்கள்லாம் இருப்பா. உன் வீட்டுல குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவானா, அவர்கிட்ட போய் பேர் வச்சுன்னு வரேன்ட்டு போவானா. இதுக்குப்பா உன் குழந்தைக்கு நீ பேர் வைக்கலாம், உங்க ஆச்சாரியனோ அல்லது அவாத்துல உள்ள பெரியவாளோ பேர் வைக்கலாம். எதுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த ஜமீன்தார் பேர் வைக்கணும்னா, அந்த ஜமீன்தார்கிட்ட போனா என்ன பண்ணுவாரா, ஆஹா நம்மள மதிச்சு பேர் வைக்கிறதுக்காக கூட்டுன்னு வந்தானேன்னு இவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுப்பாராம், அல்லது குழந்தைக்கு ஒரு மோதிரம் போடுறேன் பாரான். இது ஒரு நகைச்சுவை காட்சியில கூட காட்டுவா. குழந்தைக்கு பேர் வச்சுட்டு தங்க மோதிரம் போட போகிறார், அவர் தங்க மோதிரத்தை போட்டுட்டு குழந்தை கழுத்துல இருக்க செயின் அவர் திருடின்னு வந்துருவார். இப்படி எல்லாம் பாக்குறோம். இப்படி தனக்கு ஏதாவது அவர்கிட்ட இருந்து கிடைக்கும்ட்டு பேர் வைக்க போறான். ஆனா அந்த நபர் என்ன பண்ணுவார், அவர் பெருமாள் திருநாமத்தெல்லாம் வைக்க மாட்டார். அவருக்கு என்ன இந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு அக்கறையா, சரி வந்தியா இந்த ஒரு வேட்டி வச்சுக்கோ, நகையை வச்சுக்கோ, குழந்தைக்கு பேரா என் பேரையே வைக்கிறேன் பார், இல்ல எங்க அப்பா தாத்தா பேரை வைக்கிறேன் பார். இப்படி தாழ்ந்த மனிதனுடைய பேரை வச்சு அனுப்பிடுவார். இது தேவையான்னு கேட்கிறார் பெரியாழ்வார். அதான் அங்கு ஒரு கூரை, அங்கு நான் அந்த நீச்சன் இடத்திலேன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தன் ஜமீன்தார் சிற்றரசன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான், அங்கு அவங்கிட்ட ஒரு கூரை, கூரைனா ஆடைன்னு அர்த்தம். கூரைப்படவன் கூட சொல்றேன் பாருங்க, கூரைனா ஆடைன்னு அர்த்தம். ஒரு கூரை, ஒரே ஒரு வஸ்திரம், ஒரு வேட்டி கொடுக்க போறான். அறைக்கு உடுப்பதன், அறைனா இடுப்புன்னு அர்த்தம். அறைக்கு உடுப்பதன், இடுப்பிலே அதை உடுத்தி கொள்ள வேண்டும், இடுப்புல அணியணுங்கிற ஆசையால். இதுக்கு போய் ஆசைப்பட்டு பாருங்க, குழந்தைக்கு பேர் சூட்டுறதுங்கிறது எவ்வளவு முக்கியம். ஆனா அது எதையுமே புரிஞ்சுக்காமல் ஏதோ இடுப்புக்கு அணிந்து கொள்ள அங்கு ஒரு கூரை, அந்த நீச்சன் இடத்துல ஒரே ஒரு ஆடை, அறைக்கு உடுப்பதன் ஆசையால் இடுப்புல உடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு என்ன இன்னைக்கு என்ன சொல்றா, இலவசமா கிடைக்கிறது. அந்த ஒரு ஆசையினால ஆசைப்பட்டு மங்கிய மானிட சாதி, மங்கி என்றால் கெட்டு கிடக்கிறன்னு அர்த்தம். அறிவு குன்றி போன, பக்தி குன்றி போன, சாஸ்திரத்துல நம்பிக்கை இல்லாத, மங்கி கிடக்கக்கூடிய, கெட்டு கிடக்கிற மானிட சாதி. இந்த இடத்துல சாதிங்கிறது நாம சொல்ற கேஸ்ட், அந்த ஜாதி இல்ல, மனித ஜாதிங்கிற டோட்டல் ஹியூமன் பீயிங்ஸே. பேர் வைக்கணும்னா பகவத் பாகவத ஆச்சாரிய சம்பந்தம் வைக்கணும். நீ என்ன பேர் வைக்கிற, மானிட சாதி பேரிடும் ஆதர்காள், மனித ஜாதியை சேர்ந்த ஒருத்தனுடைய பேரிடும். இது நம்ம எத்தனை பாக்குறோம். இன்னைக்கும் பாருங்க பெரியாழ்வார் எவ்வளவு ரெலவெண்டா பாடியிருக்காருன்னு. அவர் எத்தனையோ 5000 வருஷம் முன்னாடி பாடினார். ஆனா ஆழ்வார்களுடைய காலம் நம்ம சம்பிரதாயப்படி 5000 வருஷம் முன்னாடி. ஆங்கிலேயர் ஏதோ கொடுத்துட்டு போறா, அது நமக்கு தேவையில்லை வச்சுக்கோங்க. என்னன்னா இன்னைக்கு என்ன பண்றா, ஒரு அரசியல் தலைவரை பார்த்தா அவர் எங்கேயோ பிரச்சாரத்துக்கு வந்திருப்பார்,
இவன் குழந்தைய கொண்டு போய் கொடுத்து என் குழந்தைக்கு நீங்க பேர் வைங்கோ. அவர் என்ன பண்ணுவார், அவ கட்சி தலைவர், அவருடைய தந்தை, அவ பேரை வைக்கிறேன்ட்டு வைப்பார். இந்த பேரை வாங்கிட்டு இவனும் வருவான். பெண் குழந்தைன்னா எங்க அம்மாவோட பேரை வைக்கிறேன், என் மனைவியோட பேரை வைக்கிறேன்னு வைப்பார். அதை வாங்கிட்டு வருவான். இது தேவையான அன்னிக்கே கேட்கிறார் பெரியாழ்வார். மங்கிய மானிட சாதி, மங்கி கெட்டு கிடக்கக்கூடிய மனித ஜாதியை சேர்ந்தவர்கள் பேரிடும் அவா பேரை போய் குழந்தைக்கு வைக்கக்கூடிய ஆதர்கள், ஆதர்னா முட்டாள்னு அர்த்தம். முட்டாள்களே கொஞ்சமா யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அட்லீஸ்ட் உன் குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்னா உங்க அப்பா பேரை வச்சா கூட ஒரு லாஜிக் உண்டு. அதுவும் பகவானுடைய சம்பந்தம் உள்ள பேரா இருந்தா வசதி. ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே, நம்ம அப்பா பேரை சரி தாத்தாவோட பேரை பேரனுக்கு வச்சா அது கூட பரவாயில்ல. அவர் யாரோ அவரோட அப்பாவோட பேரை இந்த குழந்தைக்கு வைக்கிறார். அந்த பேரை போய் ஆஹா அவர் பேர் வச்சாருன்னு வாங்கிட்டு வரியே, இத போல முட்டாள்தனம் உண்டான்னு அன்று பெரியாழ்வார் கேட்கிறார். உனக்கு அதுவும் இன்னைக்கு இருக்க அரசியல்வாதி அவர் வஸ்திரம் எல்லாம் கொடுக்க மாட்டார், அவர் பேரை கொடுத்து அனுப்பி வச்சிருவார். இது தேவையா? அந்த காலத்துல ஒரு வேட்டியாவது கிடைக்கும், அந்த ஒரு கூரை அவன்கிட்ட வாங்கணும், ஒரு வேட்டிய இடுப்புல உடுத்திக்கணுங்கிற ஆசைக்காக மங்கி போன மனித ஜாதி பேரை போய் குழந்தைக்கு வச்சு அழிச்சுன்னு வருகிறீர்களே, இது நியாயமான சித்தியுங்கள். இது பாட்டின் முதல் பாதி. அடுத்த பாதி, அப்ப என்ன பெயர் வைக்கிறதுன்னு கேட்டோம். நல்ல சில திருநாமங்கள் சொல்கிறேன். புண்டரீகாட்சன்னு வைக்கலாம்னு. புண்டரீகாட்சன்னா தாமரை கண்ணன், பெருமாள் தாமரை கண்ணோடு இருக்கார், அதை வைங்கோ. பெருமாள்டன்னா கட்டாட்சம் பண்ணுவார். அவன் சொன்னா புண்டரீகாட்சன்னு எங்களுக்கு வாயிலேயே சொல்ல வர மாட்டேங்கிறது. இந்த திருவள்ளரையிலேயே பெருமாளுக்கு புண்டரீகாட்ச பெருமாள்னு பேரு. அழகா சொல்லுவா. அந்த பக்கம் பூ விற்கிற பெண்மணிகள்லாம் சொல்லுவாளாம், இந்த கோவில பேர் சொல்ல வராத பெருமாள் கோவில் பா, புண்டரீகாட்ச பெருமாள் கோவில்னு சொல்லாம பேர் சொல்ல வராத பெருமாள் பா, புண்டரீகாட்சன்னு எங்களுக்கு சொல்ல வரலையே, பரவாயில்ல செங்கண் நெடுமால்னு சொல்லுங்க. எவ்வளவு அழகான தமிழாக்கம் பாருங்க. புண்டரீகம்னா தாமரை, அக்ஷினா கண்ணு, புண்டரீகாட்சன்னா தாமரை கண் கொண்டவன். அதுக்கு தமிழாக்கம் செங்கண் நெடுமால். செம்மை தாமரை போல் சிவந்திருக்கக்கூடிய கண் கொண்டவன் செங்கண் நெடுமால். மால்னா பக்தர்கள்ட்ட பித்து பிடிச்சவனா இருப்பவன். நெடுமால்னா மிகவும் பித்து பிடித்தவனாக இருக்கிறான். அவன் செங்கண் என்பது அவன் ஐஸ்வர்யத்தை காட்டுறதான். இங்க மணவாள மாமுனிகளுடைய அழகான வியாக்கியானம் பாருங்க. செங்கண்ணா அவனுடைய ஐஸ்வர்யத்தை காட்டுறது. இந்த இடத்துல ஆசையோடு பார்த்த அந்த சிவப்பு அதை சொல்லல வியாக்கியானத்துல. செங்கண்ணா ஐஸ்வர்யத்தோடு இருக்கக்கூடிய புண்டரீகாட்சன், அதனால பெருமை மிக்கவன். அதே சமயம் நெடுமால் நம்ம கிட்ட பித்து பிடித்தவன் போல அன்பும் காட்டுறான், பெருமையும் இருக்கு, எளிமையும் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா ஸ்ரீதரா. ஸ்ரீதரன்னா ஸ்ரீனா மகாலட்சுமி, தரன்னா தரித்திருப்பவன், லக்ஷ்மியின் கணவனோ இல்லையோ, திருவாகிய லக்ஷ்மிய, ஸ்ரீயாகிய லக்ஷ்மிய திருமார்பிலேயே தரிச்சுன்னு இருக்கான். அந்த தாயார் தான் என்ன பண்ணாலாம், அவ்வளவு பெரியவனான பெருமாள் எளிமையாக பழகும்படியாகவும் பண்ணியிருக்கா. அவனுக்கு பெருமை எங்கேருந்து வந்ததுன்னா பிராட்டியின் கணவன்கிறதுனால செங்கண் பெருமை வந்தது. எளிமை எங்கேருந்து வந்ததுன்னா பிராட்டியின் கணவன்கிறதுனாலதான் நெடுமால் எளிமையாக நம் மீது அன்பும் காட்டுகிறார். அப்போ மாமுனிகள் வியாக்கியானம், அவன் செங்கண்ணன்னு பெருமை பெற்றதற்கும் ஸ்ரீதரனா இருப்பதுதான் காரணம், அவன் நெடுமால்னு எளிமையோடு இருப்பதற்கும் ஸ்ரீதரனாக இருப்பதுதான் காரணம். புண்டரீகாட்சன் செங்கண் நெடுமால்னு பேர் வைங்கோ. ஸ்ரீதரன் அதான் அது நம்ம தமிழ்லயே சொல்றோம், ஸ்ரீதரான்னு சொல்லிடலாம். ஸ்ரீதரான்னு பேர் வைங்கோ என்று அழைத்த கால். இதை சொல்லி உங்க குழந்தைகளை கூப்பிட்டு பாருங்களேன், எவ்வளவு அழகான பேர். செங்கண் நெடுமால் புண்டரீகாட்சனும் ஸ்ரீதரன், ஸ்ரீ என்ற மகாலட்சுமியை திருமார்பில் தரித்தவனும் பேர் வச்சு பாருங்கோ. நங்கைகாள், பெண்களை கூப்பிட்டு சொல்றார். ஏன்னா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல பொதுவா அம்மாவோட ரோல் தான் அதிகமா இருக்கும்பா, அதனால தாய்மார்களை கூப்பிடுறார். நங்கைகாள், நங்கைனா பெண்களேன்னு அர்த்தம். எல்லா குணங்களும் நிறைந்த பெண்களே, நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அதே வரிதான் இது எல்லா பாட்டிலையும் வரும். நாராயணனுடைய அம்மா நரகத்துக்கு போக மாட்டா, அதனால குழந்தைக்கு இப்படி பகவானுடைய திருநாமத்தை சூட்டுங்கள் என்பது பாசுரத்தின் பொருள். இது ஏன் இந்த செங்கண் நெடுமால் ஸ்ரீதரான்னு சொன்னார்னா, லோகத்துல நீங்க பாக்குறீங்களே இவாள்லாம் ரொம்ப பெருமை கிடையாது, ஆனாலும் எளிமையா பழக மாட்டான், சும்மா ஒரு வேட்டியை தூக்கி போட்டு பேர் வச்சுட்டு போவான். ஆனா சர்வேஸ்வரன் ஆகிய பகவான் இருக்கானே, அவன் செங்கண்ணனா இருந்தாலும் நெடுமாலா இறங்கி வரான். இப்படி பெருமையும் எளிமையும் எல்லா குணங்களும் யார்கிட்ட இருக்கோ அந்த பெருமாள் பேரை குழந்தைக்கு வைக்கணும், மனிதன் பேரை வைக்காதீங்கோ, செங்கண் நெடுமால் ஸ்ரீதரன்னு பேர் வைங்கோங்கிறது பாட்டின் கருத்து. அங்கு ஒரு கூரை அறைக்கு உடுப்பதன் ஆசையால் மங்கிய மானிட சாதி பேரிடும் ஆதர்கள் செங்கண் நெடுமால் சிறீதரா என்று அழைத்த கால் நங்கைகள் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அங்கொரு கூரை அறை கொடுப்பதன் ஆசையால் மங்கிய மானிட சாதி பேரிடும் ஆதர்கள் செங்கண் நெடுமால் சிறீதரா என்று அழைத்த கால் நங்கைகள் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். யாரோ ஒரு தாழ்ந்த மனிதன்
அவன் ஒரு வேட்டி இடுப்புல உடுத்திக்க கொடுக்கறாங்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு மங்கி போன கெட்டுப்போன மனிதர்களுடைய பேரை போய் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய முட்டாள்களே, செங்கண் நெடுமால்னு பேர் வைங்கோ, ஸ்ரீதரன்னு பேர் வைங்கோ, அழைத்த கால் அதை சொல்லி சொல்லி அடிக்கடி குழந்தைகளை கூப்பிடுங்கோ. இந்த பகவன் நாமாவை சொல்லி குழந்தைய கூப்பிட்டா அந்த நாராயணனோட அம்மா நரக்கத்துக்கு போமாட்டா என்பது திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ ஃபூல்ஸ், desiring for a dhoti to adorn your waist, don't name your children with the names of lowly human beings. Rather, name your children as Pundarikaksha, Sridhara, because if you call your children with the names of the Lord, the mother of Narayana won't attain hell என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலே இன்னொரு கோணத்துல பெரியாழ்வார் இதே கருத்தை சொல்ல போறார். என்னன்னு அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். அங்கொரு கூரை அரை குடுப்பதன் ஆசையால் மங்கிய மானிட சாத்தியின் பேரிடு மாதர்கள். அங்கொரு கூரை அரை குடுப்பதன் ஆசையால் மங்கிய மானிட சாதியின் பேரிடு மாதர்கள். செங்கநெடுமால் ஸ்ரீதரா என்றழைத்தக்கால் நங்கைகள் நாரணன் தம்மன்னை நரகம் புகழ். செங்கநெடுமால் ஸ்ரீதரா என்றழைத்தக்கால் நங்கைகள் நாரணன் தம்மன்னை நரகம் புகழ்.